Hi everyone, welcome to Tamil Vidram. Current Affairs Park start பண்ணிடலாம். 17 and 18th May current affairs தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்க்கான குவிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரியா, அதில் மோஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த வீக் டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா, மோஸ்ட்டாக ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரியா, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து அது வந்து மெமரியில் இருக்கும். அது வந்து அந்த கமெண்டில் போய் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா, இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் விதம் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, அதுதான் வந்து மெயினான விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்க வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்படின்னா தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் என்னெல்லாம் அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கரண்ட் அஃபேர்ஸ் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, அதாவது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா May 17 தான் வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, இந்த இயர் வந்து பார்த்தோன்னா இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணல, ஆனால் அந்த டே வந்து பார்த்தோன்னா May 17 எவரி இயர் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த இயரும் வந்து வந்துருச்சு. சரியா, ஆனால் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா October 17, 2020 தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவை வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த செலிப்ரேஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சரியா, அதாவது வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் இட், லிவ் லாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா அதோட தீம். சரிங்களா, அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு மெயினாக இப்போ தேவையானது, இதில் வேறு எதுவுமே கிடையாது. சரியா, இது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1966 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அல்டா ஸ்கச்சுட்டி, அவர் தான் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட். வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 17th May தான். சரியா, இந்த 17th டே வந்து பார்த்தோன்னா ஹைப்பர் டென்ஷன் டே அண்டு வந்து பார்த்தோன்னா டெலிகம்யூனிகேஷன் டே ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 17th May தான். சரியா, இந்த டெலிகம்யூனிகேஷன் டேவோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரியா, தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனெக்ட் 2030 ஐசிடிஸ் ஃபார் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதுதான் வந்து பார்த்தோன்னா இதோட தீம். சரியா, இந்த வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே வந்து பார்த்தோன்னா எப்போ ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 17th May 1969 வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே 2020 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் 18th May தான் வந்து பார்த்தோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, இந்த இயர்க்கான இந்த இன்டர்நேஷ்னல் மியூசியம் டேக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மியூசியம்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த இயர்க்கான மியூசியம் டேக்கான தீம். சரிங்களா, மோஸ்ட்டாக இதுதான் நமக்கு இதில் தேவையானது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1977 தான் வந்து பார்த்தோன்னா த இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே வாஸ் கிரியேட்டட் பை த இன்டர்நேஷ்னல் கவுன்சில்ஸ் ஆஃப் மியூசியம். 1977 வந்து பார்த்தோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் நியூஸ். ரீசென்ட்லி த சிம்டம்ஸ் ஆஃப் கவாசாக்கி டிசீஸ் have been found in COVID-19 patients of which country, அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த கவாசாக்கி டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிம்டம்ஸ். சரியா, இது வந்து அரிப்பு மாதிரியான ஒரு அறிகுறி. சரிங்களா, அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இட்டாலி. சரியா, இட்டாலியில் இருக்க சில்ட்ரன்ஸுக்கு தான் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு நோய் அறிகுறியை 5 இயர்ஸுக்கு முன்னாடியே ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இந்த வந்து COVID-19 டைமில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இட்டாலியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான நோய் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிமிலர் இது மாதிரி கேசஸ் வந்து பார்த்தோன்னா நியூயார்க், நியூ ஜெர்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த நோய் அறிகுறி இருந்துச்சு. சரியா, இப்போ வந்து பார்த்தோன்னா இட்டாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. According to a recent comparison film report, who will become the world first trillionaire after 6 years, அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா யார் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃப் பிசோஸ், அவர் தான் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெஃப் பிசோஸ் வந்து நம்ம யாருன்னு தெரியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அமேசானோட CEO தான் வந்து பார்த்தோன்னா டெஃப் பிசோஸ். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $144 பில்லியன், அதுதான் வந்து பார்த்தோன்னா அவரோட மதிப்பு. சரியா, இது வந்து பார்த்தோன்னா 6 இயர்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
755000 crore ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ வந்து பார்த்தோன்னா அவரோட வந்து வேர்ல்டுலேயே அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரில்லியனராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரீசென்ட்லி விக்டோரியா ஃபால்ஸ் ஹேவ் பீன் ரீஓப்பன்டு ஆன் விச் ரிவர், அதாவது வந்து பார்த்தோன்னா அது விக்டோரியா ஃபால்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வந்து எந்த ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாம்பேஸ் ரிவர், அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த விக்டோரியா ஃபால்ஸ் வந்து இருக்குது. சரியா, ஜாம்பியா கண்ட்ரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபால்ஸை வந்து இந்த COVID-19 ரீசன்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 2 months முன்னாடி வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா மூடி வச்சுருந்தாங்க. சரியா, இப்போ வந்து பார்த்தோன்னா ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் வந்து மே எண்டில் வந்து பார்த்தோன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணாமல் இப்போ ஓப்பன் பண்ணதுனால அப்படியே தண்ணீர் அதிகமாக வந்து பார்த்தோன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாம்பியோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா லுசாக்கா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜாம்பியன் கவாச்சா. நேஷ்னல் நியூஸ். விச் ஸ்கீம் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 4 years ரீசென்ட்லி, அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்கீம் 4 years வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உஜ்வாலா ஸ்கீம், அதுதான் வந்து பார்த்தோன்னா 4 years வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. சரியா, May 2016 தான் வந்து பார்த்தோன்னா உஜ்வாலா ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்தோன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா, இப்போ வந்து பார்த்தோன்னா 4 years கம்ப்ளீட் பண்ணிச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 8 crore ஃபேமிலிஸ் வந்து பார்த்தோன்னா இதனால் வந்து ஹெல்ப் அடைஞ்சிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8432 crore வந்து பார்த்தோன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. Who has announced a 30% reduction in their salary for COVID-19? இந்த COVID-19 ரீசன்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து அவரோட சேலரியிலேருந்து 30% வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராம்நாத் கோவிந்த். அவர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட பிரசிடென்ட். அவர் தான் வந்து பார்த்தோன்னா அவரோட சேலரி வந்து 30% வந்து COVID-19க்காக வந்து கொடுத்துருக்காரு. சரியா, அவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5 lakh. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 lakh இருந்துச்சு. இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2018. சரியா, அப்போ வந்து யூனியன் பட்ஜெட்டில் தான் வந்து எல்லா பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட், MP, MLAs எல்லாரோட சேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரியா, அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து 5 lakh இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 30% கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா 1.5 lakhs அவரோட ப்ரீவியஸ் சேலரி மதிப்பே வந்து பார்த்தோன்னா அவர் கொடுத்துருக்காரு. சரியா, ஸ்டேட் நியூஸ். ரீசென்ட்லி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் சைன்டு a $145 million agreement with AIIB for irrigation projects ஆஃப் விச் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோட இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா AIIB கிட்ட வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $145 million வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட மக்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து போயிட்டு அந்த பயனுதவியெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா $145 million வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ப்ராஜெக்ட் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தாமோதர் வேலி ஆன் வெஸ்ட் பெங்காலை வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $413.8 million இதோட டோட்டல் வேல்யூ. ஆனால் வந்து பார்த்தோன்னா AIIB கிட்டேருந்து $145 million தான் வாங்குகிறோம். ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து போடுது. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $123.8 million. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD அவங்க வந்து பார்த்தோன்னா $145 million வந்து தராங்க. சரியா, வெஸ்ட் பெங்காலுக்காக ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்றான். சரியா, இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்காக AIIBயும் வந்து $145 million கொடுத்துருக்கு. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்களும் 145 கொடுத்துறாங்க. 2 ஆப்ஷனும் இருந்துச்சுன்னா என்ன போடணும், அவன் வந்து போத் கொடுத்துருப்பான். சரியா, கண்டிப்பாக போத் தான் போடணும். சரியா, அதனால் ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களும் $145 million, இவங்களும் $145 million. சரியா, அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா $123.8 million. சரி, இதோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி, கவர்னர் ஜெகதீப் தன்கர். சரியா, இந்த ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க் அவரோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜின் லிக்யூன். விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி போலீஸ் லான்ச்டு டெர்மல் கொரோனா கம்பேக்ட் ஹெட்கேர் ஃபார் கொரோனா வாரியர்ஸ். சரியா, அந்த எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்தோன்னா அவங்களோட போலீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த தெர்மல் கொரோனா கம்பேக்ட் ஹெட்கேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெல்லி. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா டெல்லியோட போலீஸ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த தெர்மல் கொரோனா கம்பேக்ட் ஹெட்கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்தியன் ரோபோட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ்
அவங்களோட சேர்ந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க சரியா. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா இடைய டிஸ்டன்ஸ்லேருந்தே ஒரு 10 to 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்தே வந்து பார்த்தோன்னா ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அதே இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே வந்து பார்த்தோன்னா அவங்களோட டெம்பரேச்சர்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதில் வந்து பார்த்தோன்னா தெர்மல் கொரோனா கம்பேக்ட் ட்ரோன் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோனில். அப்புறம் வந்து பார்த்தோன்னா லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். அதோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனில் பைஜால். Which state government has announced the launch of Rajiv Gandhi Kisan Nava Yojana? இந்த ராஜீவ் காந்தி கிசான் நவா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் காந்தியோட பர்த் ஆனிவர்சரி அதை ரிமெம்பர் பண்ணுற இதாக தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவர் சரியா. அதனால் வந்து பார்த்தோன்னா அவரோட ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தோன்னா ராஜீவ் காந்தி கிசான் நவ யோஜனா அப்படிங்கிறது அதை வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலிமா வந்து பார்த்தோன்னா 5,100 crore into the rural economy of the state infuse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் டு பி த டன் த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அண்டர் த ஸ்கீம் த ஃபார்மர்ஸ் ஆர் டு பி பெய்டு ₹1000 per acre ஃபார் த கிராப்ஸ் ஃபார் த சுகர் கேன் கார்ன் அண்ட் பேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. கரும்பு, இந்த சோளம், நெல் இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபராக இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ₹1000 வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பூபேஷ் பகேல். கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனுஷியாவுக்கு. கேபிட்டல் எது பார்த்தோன்னா ராய்ப்பூர். Get Set Go, which is an online coaching portal for students appearing for SET and NET, belongs to which state? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேட் நெட் கோச்சிங்காக வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெட் செட் கோ அப்படின்னு வச்சிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோன்னா கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க சரியா. கர்நாடகாவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வித் ஹையர் எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ டாக்டர் CN அஸ்வந்த் நட்ராயன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு சரியா. ஆன்லைன் கோச்சிங் போர்ட்டல் வந்து இருக்குது கெட் செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு செட் நெட் கோச்சிங்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரியா. இது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த லெக்சர் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா. கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூரு. கவர்னர் வந்து பார்த்தோன்னா வாஜ்பாய் வாலா. Science and Technology. Who has developed the MIR-AHD COVID-19 dashboard? இந்த MIR-AHD COVID-19 டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா IIT காந்தி நகர் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏற்படுற டிசீஸ் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டேஷ்போர்டு மூலிமா தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க. Who has developed the Sundram Ventago and automatic device to aid the respiratory process? அதான் வந்து பார்த்தோன்னா இந்த சுந்தரம் மென்டகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக் டிவைஸ் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க சரியா. ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ்க்காக அந்த சுவாசம் அதுக்காக வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க சரியா. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸும் டிவிஎஸ் குரூப்ஸும் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த டிவைஸை வந்து இந்த சுந்தரம் மென்டகோ அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. டிவிஎஸ் குரூப்ஸ் along with Sundaram Medical Foundation and IIT Madras have jointly developed the low cost automated respiratory assistant device Sundaram Ventago அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. Measures and acquisitions. Who has acquired GISPI? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த GISPI அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அக்யூர் பண்ணிட்டாங்க. யார் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் தான் வந்து அக்யூர் பண்ணியிருக்கு சரியா. ஃபேஸ்புக் வந்து பார்த்தோன்னா அதோட எல்லா ஷேருமே அக்யூர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதனோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $400 million. அது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. இந்த ஜிஸ்பி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா நியூயார்க்கில் இருக்குது. அதை எப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா 2013 ஃபோன் பண்ணுறாங்க. பேங்கிங். ரீசெண்ட்லி ஜுபைர் இக்பால் has been appointed as the new MD of which bank? இந்த ஜுபைர் இக்பால் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சரியா.
எந்த பேங்க்குக்கு MD&CO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான் வந்து பார்த்தோன்னா இவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா HDFC பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா மேனேஜிங் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் 3 இயர்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்குக்கு வந்து பார்த்தோன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸ்போர்ட்ஸ். Recently, Remedy Grigori has been banned for 4 years. From which sport? இந்த ரெமிடி கிரிகோரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பேன் பண்ணிட்டாங்க. அவர் எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சைக்கிளிங் சேர்ந்தவர் தான். சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத பிளட் பூஸ்டிங் ஹார்மோனை வந்து தூண்டுறதுக்காக, சரி, அந்த ரத்த அழுத்தத்தை தூண்டுறதுக்காக, அதை அதிகரிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா அவர் தேவையில்லாத வந்து இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தோன்னா அவர் வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து அவரோட டெஸ்ட் பண்ணதில் அது வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து 4 இயர்ஸ்க்கு பேன் பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த டெஸ்ட்டு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ நடந்தது இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் ஃபார் பாரிஸ் அப்போ வந்து நடந்தது. அது வந்து பார்த்தோன்னா March 8, 2018. சரியா, அப்போ அவர் பயன்படுத்துக்காக வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ் அவர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. Which state will host the 11th Hockey Indian Senior National Women's Championship? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த 11th Hockey Indian Senior National Women's Championship வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா UP தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. சரியா, ஆர்பிட்டரி. Which language famous writer Debis Roy has died recently? இந்த Debis Roy அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக டெத் ஆகிட்டார். சரியா, அவர் வந்து எந்த லாங்குவேஜில் ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பெங்காலியில் வந்து ஃபேமஸ் ரைட்டர். சரியா, இதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு சாகித்ய அகாடமி அவார்டே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெஸ்ட் ஆஃப் பேரியர் பிரிட்டேட்டோ அப்படிங்கிற ஒரு நாவல் தான் வந்து எழுதுறதுக்காக வந்து பார்த்தோன்னா பெங்காலில் அவருக்கு வந்து பார்த்தோன்னா சாகித்ய அகாடமி அவார்டே வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. ரீசென்ட்லி பாஸ்ட் அவே அனிசுசமான் வாஸ் ஏ ஃபேமஸ். இந்த அனிசுசமான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக டெத் ஆகிட்டார். சரியா, அவர் வந்து எதில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிட்ரேச்சர் அண்ட் ப்ரொஃபஸர். சரியா, லிட்ரேச்சர் கம் ப்ரொஃபஸர் 2 ஒன்று தான். அவர் வந்து பார்த்தோன்னா அதில் தான் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ் ஆனவர். சரியா, அந்த ஃபீல்டில். சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா பங்களாதேஷை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா 1947 சரியா பங்களாதேஷ் வந்து ரெண்டாக பிரித்தாங்க. இந்தியாவுக்கு தனியாகவும் பங்களாதேஷுக்கும் வந்து தனியாக ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அதில் ஒரு பகுதியை சேர்ந்து வந்து அவர் அப்படியே பங்களாதேஷ் போயிட்டார். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா பெங்கால் பிரசிடென்ட் அங்கே பெங்காலில் தான் வந்து கல்கத்தா பெங்கால் பிரசிடென்சியில் இருக்கும்போது தான் அவர் வந்து பிறந்தது. ஆனால் வந்து பார்த்தோன்னா அது ரெண்டாக பிரிக்கும் போது வந்து பார்த்தோன்னா அவர் அங்கே போயிட்டார். சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸ் லாங்குவேஜ் லிட்ரேச்சர். சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா ஃபைட்டிங் ஃபார் டெமோக்ரஸிக்காக நிறைய ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இயர் வந்து 1952, 1969, 1971 வந்து பார்த்தோன்னா இவர் வந்து அந்த ஃபைட்டிங் ஃபார் டெமோக்ரஸிக்காக நிறைய ஃபைட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷில் வந்து மெம்பராக இருந்திருக்காரு. அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸோட குவிசஸ் இங்கே கொடுத்துருக்கோம். சரியா, இந்த 4 கொஸ்டின்ஸ் தான். 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ணுறதுக்கு. சரியா, மோஸ்ட்டாக ரெகுலராக எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரியஸ் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பார்க்குறவங்க ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, டெஸ்ட் சீரியஸ் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சரியா, ப்ரீம்ஸ் லெவலில் நிறைய பேர் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் லெவலில் பக்கத்தில் போயிட்டு கிளியர் பண்ணுற கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சரியா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் சீரியஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சொந்த டெஸ்ட்டில் எப்போனாலும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். சரியா, ஃப்ரீயாக டெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி வந்து சிஏவில் வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அதெல்லாம் ஒரு இனிஷியேட்டிவாக வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இதை மோஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.